எங்கெங்க என்னென்ன தேவைப்பட்டதோ எவ்ரிதிங் காட் ப்ரொவைடட். எவ்ரிதிங் காட் ப்ரொவைடட். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ இதை நான் சாட்சியா சொல்லணும்னாக்கா நிறைய சாட்சிகள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் பிரசங்கம் பண்றதோட என்னுடைய சாட்சியாயே நான் பிரசங்கமா நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போனார். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தெரியாது. படிப்புக்கு படிப்பை கொடுத்தாரு, ஆத்துமாக்களுக்கு ஆத்துமாக்களை கொடுத்தாரு. எங்கெங்கெல்லாம் நான் வைராக்கியமா நிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அந்தந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் உபயோகப்படுத்தினாரு. அன்னைக்கு கையில காசு இருக்காது. 17 வயசுல டீம்ல வாரத்துக்கு ஒரு தடவை எப்பயாச்சும் ஒருவேளை மாசத்துக்கு 15 நாளுக்கு ஒரு தடவை 10 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாய் எந்த மூளைக்கு எங்க நிக்கும், என்ன வாங்கி சாப்பிடுவோம்? 10 ரூபாய் தான் கிடைக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை மேபி 2 தடவை கிடைக்கும் 20 ரூபாய். அதை சேர்த்து வைத்த நாட்கள். அது எதுக்கு சேர்த்து வைப்போம்? ஐயோ ஊருக்கு போனா நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்ட்டு. 17 வயசுங்க, 17 வயசு. ஹலோ, நீ எந்த வைராக்கியம் உங்களை போட்டு ஆட்டிட்டு இருக்குது? சில பிள்ளைங்கள்லாம் அடி தூக்கி போட்டு போகும்போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே உமக்காக வைராக்கியமா நின்னல நானு, போதும் ஆண்டவரே, இன்னமும் நிக்கிறேன். யார் தூக்கி போட்டு போனாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னை எடுத்து உபயோகப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, தேங்க்யூ ஜீசஸ் சொல்வேன். நின்று பாருங்க, அவருக்கு வைராக்கியமா நின்று பாருங்க. இந்த டாபிக்கை நான் பேசும்போதே என் லைஃப் தான் எனக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. பிரியமானவர்களே, நான் மட்டும் இல்ல, என்னுடைய ஹஸ்பண்டும் இந்த சாட்சியை சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஊழியம் ஃபர்ஸ்ட், ஊழியம் முன்னாடி இருக்கணும், ஊழியம் முன்னாடி இருக்கணும். கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க, கைவிடவே மாட்டாரு. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிட்டதா அது ஒரு சரித்திரமே கிடையாது. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய தவறான வைராக்கியத்துல சுய பெருமை இருக்கும். ஆண்டவருடைய வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா கர்த்தர் உன்னை நிறுத்தவே மாட்டார், நிறுத்தவே மாட்டாரு. பிரச்சனையை கூட உங்களுக்கு முன்னாடி தூளா காட்டுவார். இந்த சர்க்கரையும் உப்பும் பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டா கரைஞ்சிரும். அந்த மாதிரி உன் பிரச்சனையும் உனக்கு முன்னாடி வர ஒவ்வொரு காரியமும், எதிர்த்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் சர்க்கரையும் உப்பும் போல கரைஞ்சு போக செஞ்சுட்டு வர ஆண்டவர். ஏன்னா நீங்க நிக்கிற வைராக்கியம் எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் எப்பவுமே ஆண்டவரோடு கூட சொல்றேன், ஆண்டவரே இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியங்களும் எனக்கு எதிராக நிக்கிற எந்த காரியமும் ஆண்டவரே உங்களை விட்டு என்னை பிரிக்க முடியாது, உங்களை விட்டு என்னை பிரிக்க முடியாது.